தேடி வந்த நல்ல நேசரே. நன்றி அப்பா, தகப்பட்ட என்னை ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை, ஆம் சுவாமி, வேண்டும் என்று சொல்லி உயிரோடு கலந்தீரே, உனக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஜீவனானவரே, உம்மை துதிக்கிறோம். உம் வசனம் எனக்கு
ஆண்டவரே, எங்களை காப்பவரே, எங்களை கனிமணி போடு எங்களை பாதுகாக்கிறேன். உமக்கு நன்றி சுவாமி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எனக்கும் உங்களுக்கும் ஜீவ சுவாசத்தை தந்த தேவன் இன்றும் எங்களோடு எங்களுக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த அருணாதர் இயேசுவை நோக்கி பாடினோம் அல்லவா? ஹல்லேலூயா ராஜா, எங்களை நோக்கி பார்க்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. இதோ எங்களை நோக்கி பார்க்கிறவரை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம் சுவாமி. எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ராஜா. ஓ இந்த இடத்திலும் ஆண்டவரே இடமசியுள்ள நிரம்பரங்கி வாரம் பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஓ உங்கள் மத்தியில் அருமையாய் இருப்பவரே உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம். ஆவியானவரே, ஓ உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீ நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஷீனா மகிமை இறங்குவதாக. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே இப்பொழுது நீர் ஒரு அதிசயத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. இறங்கி வந்திடுவே கர்த்தருடைய ஷீனா மகிமை உங்கள் மேல் அமரட்டும். விசுவாசிக்கும் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் நிரப்பக்கூடிய பிள்ளைகளை இப்பொழுது ஓ ராஜா பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்குவீராக. ஆவியானவரே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. தேவ உம்முடைய தூய ஆவியானவரே அக்கினி நமக்குள் இறங்கி வரட்டும். எங்களுடைய அனல் மூற்றட்டும். ஆவியானவரே, மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி எங்களுக்குள் வரட்டும் சுவாமி. தேவனின் தூய அக்கினி இன்று நாமக்குள்ளே இறங்கி வந்திடுவே. தேவனின் தூய அக்கினி இன்று நாமக்குள்ளே இறங்கி வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த
இறங்கி அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ ராஜா உமக்கு நன்றி. மகிமை நம்மை எல்லாம் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் மூடட்டும். ஓ நிரப்பும் ஆவியானவரே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அல்லேலூயா ஆவியானவரே, உமக்கு நன்றி சுவாமி. நல்ல தகப்பனே, பரமண்டலங்கள் இருக்கிறங்கள் பிதாவே, ஓ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இதோ ராஜா கர்த்தாவே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷமுடைய பாதங்கள் மலைகளின் மேல அழகாய் இருக்கின்றன. உடைய வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி சுவாமி. ஓ உங்கள் அழகான தெய்வமே, ஓ பூரண அழகுள்ளவரே, உமக்கு நன்றி. உன்னதத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா ஆவியானவரே, உமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா ராஜா, நன்றி சுவாமி. தகப்பனே உமக்கு நன்றி. துதி கனம் மகிமை ஒருவருக்கே ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே. என்ன வார்த்தை கொண்டு எங்களோடு பேச போகிறீரோ சுவாமி. உம்முடைய மன்னாவின் மூலம் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. அதற்கு முதல் ஆண்டவரே, ஆராதனா யாழினி பாடவிருக்கும் பாடலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து உலகமெங்கிலும் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் மக்கள் எழுப்பி பிரகாசித்து பாட சுவாமி. உம்மை உயர்த்த கர்த்தாவே எல்லாரையும் நீர் பயன்படுத்த படிக்கங்கள் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நாங்கள் யாவரும் அமர்ந்திருந்த வண்ணமாக யாழினியும் ஆராதனாவும் இந்த இடத்திலே வந்து உங்களுக்கு விசேஷ பாடலை பாட இருக்கின்றார்கள். Jesus loves me, this I know என்ற பாடலை பாட இருக்கிறார்கள். Jesus loves me, he will stay close beside me all the way. He's prepared a home for me, and someday his face I'll see.
see. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. The Bible tells me so. கரங்களை தட்டி தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துவோம். அப்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் தூர தேசங்களில் பார்த்து கொண்டிருக்கின்ற வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கம் உள்ள பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பரத்தின் ஞானம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்மையான இந்த தெய்வம் பூர்ணமான இந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவ்வண்ணமாக ஆண்டவரே தேவ பயத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரை கீழ்ப்படியில் தொடர்ந்து கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு வளர்க்கறதுக்கான பலத்தை அந்த பொறுமையை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இவள் செல்லும் இடமெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பும் தயவும் இருக்கும்படிக்கு எங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக புதிய இடத்தை நீ தந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதியை நிமித்தம் வர முடியாத ஒப்புதலை நினைக்கணும் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, அவர்களை சுகப்படுத்தி மறுபடியுமாய் நாம் சேர்ந்து ஆராதிக்க அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு அநேக தடைகள் ஆண்டவரே, தடைகளை நீக்கி வருகிற நாட்களில் சேர்ந்து ஆராதிக்கிற கிருபைகளுக்கு கொடுப்பீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் இந்த இடத்திலே நான் ஆராதிக்கிறது கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை முழுவதும் மகிமையுள்ள கரங்களுக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஐயா, யாரெல்லாம் உடைய அன்பை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் அன்பு போய் சேர இதை ஒரு சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாலு மகளோடு கூட இரும் ஆண்டவரே. வார்த்தைகளை தியானிக்கிறோம், படித்து அந்த வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அது எங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள் ஆண்டவரே, அவை மேலானவைகள், அவை உயிர்ப்பிக்கிறவைகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் தகப்பனே. ஆமென். இந்த நல்ல ஓய்வு நாளிலும் காலையிலே நாங்கள் தியானிக்க இந்த பின்னேற நேரத்திலுமாக நாங்கள் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையை அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் வந்த நோக்கம், அவர் இந்த பூமியை படைத்தது நோக்கம், இந்த பூமியில் அவர் படைத்த படைப்பு ஆகிய விசேஷித்த மனித படைப்பின் மேல் வைத்திருக்கிற அக்கறையின் ஆழத்தை அவர் இந்த உவமைகளூடாக பேசுகிறார். ஆகவே அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த நேரத்திலுமாக. மத்தேயு லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்திருந்தார்கள். முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், ஆயக்காரர்களும் அதாவது வரி வசூலிக்கிற தொழிலை செய்கிறவர்களையும் பாவிகளா இருதயத்திலே கடவுள் அற்றவர்களாக, உண்மையான மீட்பர் அற்றவர்களாக இருக்கின்ற மனிதர்கள் அந்த இடத்திலே இயேசுவினிடத்திலே வந்திருந்தார்கள். 2வது அதிகாரத்திலே இன்னும் ஒரு கூட்டமும் அந்த சூழலிலே இயேசுவை சுற்றிலும் இருந்தார்கள். அவர்களை குறித்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். ஆகவே இது 2வது கூட்டம். அதாவது தங்களை நீதிமான்கள் என்றும் தாங்கள் கடவுளுடைய மக்கள் என்றும் சொல்லிக் கொள்கிற வேதபாரகர்கள் என்று சொன்னால் இயேசுவனுடைய காலத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு அந்த நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற வேத ஆசிரியர்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் யூத மதத்தினுடைய அந்த நிர்வாகத்தை நடத்துகிற வைராக்கியமான
யூத மதத்தை சேர்ந்தவர்கள். இந்த 2 பேருக்கும் தேவனுடைய பழைய ஏற்பாட்டு, யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டு நூலுக்கும் மதத்துக்கும் மிகவும் நெருக்கமானவர்கள். அதாவது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற தேவனுடைய சட்ட திட்டங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கடைப்பிடிக்க வைக்கின்ற ஒரு சபையை நடத்துகின்ற ஊழியத்தை செய்கிற ஒரு கூட்டம் இவர்கள் இருந்தார்கள். ஆகவே 2 கூட்டம், ஒன்று பாவிகள், மற்றது ஆயக்காரர்கள். 2 பேருமே சமுதாயத்திலே தாழ்வான பார்க்கப்பட்ட மக்கள். இந்த 2 குரூப் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து அவர் ஆரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், இந்த உவமையை 2வது கூடி வந்து இயேசுவை சுற்றி இருந்த அந்த பரிசேயர்களையும் வேத பாரகரை குறித்து இயேசு இந்த உவமையை அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அதாவது அவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மீட்பர், அந்த மேசியா என்பவர் யாருக்கு தேவை, அவர் எதற்காக வந்தார், அவருடைய இயக்கம் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அதுதான் இந்த உவமையோடு முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருக்கின்றான். இதையும் கவனிப்போம். 100 ஆடுகள், அந்த 100 ஆடுகளும் அவனுடையது. அந்த 100 ஆடும் அவனுடையது, அவனுக்கு சொந்தமான ஆடுகள். அதை அவர் பதிவு செய்கின்றார். 2வது, அவைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது. அவைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது. மிக முக்கியமானது என்ன? 100 ஆடும் அவருடையது, ஒன்று காணாமல் போய்விட்டது. ரைட். இங்கு விஷயம் என்னென்றால், அந்த ஒரு காணாமல் போன ஒரு ஆடை குறித்து இயேசு சொல்கிறார். 99 ஆடுகளையும், அதாவது அவர் சொல்லுகிறார் 99 ஆடுகள், அதாவது ஏற்கனவே அந்த காணாமல் போகாமல் அந்த மேய்ப்பனுடைய ஆயனுடைய பாதுகாப்புக்குள்ளே வந்து இருக்கிற அந்த 99 ஆடுகளையும் அவர் அந்த வனாந்தரத்திலே விட்டுவிட்டு, இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் வனாந்தரத்திலே விட்டுவிட்டு சொன்னால் சில நேரங்களில் அந்த அபாண்டன்ஸ், கைவிட்டு போகிற என்ற ஒரு வியாக்கியானமும் ஒரு வியாக்கியானத்தையும் எடுத்து விடலாம், இன்டர்பிரேஷன் எடுத்து விடலாம். வனாந்தரத்திலே விட்டுவிடுவது என்று சொன்னால், அங்கே மெய்ப்பர்களுக்கு வனாந்தரத்திலே ஆடுகளை பாதுகாக்கத்தக்கதான ஒரு கூடாரம் இருக்கும், ஒரு பட்டி அங்கு பாதுகாப்பானதா இருக்கும். ஆகவே இந்த பாதுகாப்பாக ஏற்கனவே மேய்ப்பனுடைய பார்வையிலே இருக்கத்தக்கதான அந்த ஆடுகளை அவர் விட்டுவிட்டு, இப்பொழுது மேய்ப்பனுடைய பாதுகாப்புக்கு அப்பாலே, மேய்ப்பனுடைய அரவணைப்புக்கு அப்பாலே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாலே போன அந்த ஒரு ஆட்டை தேடி இந்த மேய்ப்பன் போக அவன் முடிவெடுத்தார். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிந்தான். இங்கு இதுதான் இந்த உண்மையான ஒரு மேய்ப்பனிடத்தில் இருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும், அதாவது அவருக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆடு கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் அவர் அந்த ஆட்டை தேடிக்கொண்டேதான் இருக்க போகின்றார். ஆகவே அந்த மேய்ப்பனுக்குள்ளே ஒரு திட சங்கடப்பமான, அல்லாவிட்டால் ஒரு அறுதியான முடிவு இருந்தது. என்னென்றால், அந்த ஆடு கிடைக்கும் வரைக்கும் நான் தேடுவேன், தேடிக்கொண்டே போவேன் என்பது அந்த மேய்ப்பனுடைய இருதயத்தின் அந்த முடிவாக இருந்தது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார் அந்த உவமையிலே கடைசி, அந்த திரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருவான். கண்டுபிடித்த அந்த ஆட்டை தன் அரவணைப்புக்குள்ளே, தன் பாதுகாப்பின் கரங்களுக்குள்ளே கொண்டு அந்த 99 ஆடுகளோடும் மறுபடியும் அவனை சேர்ப்பதும் மாத்திரமல்ல, அந்த கண்டுபிடித்த நிகழ்வை கொண்டாடுவதும் அந்த மேய்ப்பனுடைய நோக்கமாக இருக்கிறது.
ஆகவே இங்கு தேவை என்ன என்று சொன்னால், வெளியிலே காணாமல் போகப்பட்டிருக்கிற ஆடுகள் இருக்கிறது. ஏனென்றால் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், 100 ஆடுகளும் அந்த மேய்ப்பனுக்கு சொந்தமானது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற முழு மனிதர்களும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிறோம். இவர்கள் விசுவாசித்தவர்கள், அவர் அவிசுவாசிகள். விசுவாசித்தவர்கள், விசுவாசிக்காதவர்கள், இரண்டையும் நாங்கள் பிரிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே 2 பேரும் அவர்களுடையவர்கள் தான். 2 கூட்டமும், விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசிக்காதவர்களும், விசுவாசிகளும் அவிசுவாசிகளும், 2 கூட்டமும் 2 பிரிவினரும் அது தேவனுடைய கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஆடுகளாக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசியாதவர்கள் அந்த பட்டியலே இருந்து காணாமல் போகப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு அந்த காணாமல் போன அந்த ஜனங்களை இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். அவர்கள் கிடைக்கும் வரைக்கும் அவர் தேடிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அவர் தன்னுடைய ஒரு பணியை செய்திருக்கிறார். தன்னோடு சேர்ந்து அந்த காணாமல் போன ஆடுகளை தேடி அந்த பட்டியலை கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அந்த 99 ஆடுகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இதுதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு எடுத்திருக்கின்ற இந்த உவமையினுடைய அந்த ரெவல்யூஷன் எல்லாம் ஒரு புரட்சியாக இருக்கிறது. என்றால் என்னோடு சேர்ந்து அந்த காணாமல் போன ஆட்டை தேடும்படிக்கு ஆண்டவர் அந்த 99 ஆடுகளையும் அழைக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த தேடுகிற பணியை இயேசு கிறிஸ்து தேவன் ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். எப்படி தெரியுமா? மனிதன் பாவம் செய்து விழுந்து போன போதே ஆண்டவர் ஆதாமை சந்திக்க வருகின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் தேடுகிறார், ஆதாமை தேடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சோ அந்த தேடுதல் இயேசு கிறிஸ்து என்கின்ற இரட்சகரை அனுப்பி அவர் மூலம் முழுமையாக ஒரு தேடுதலுக்கு முடிவை கொண்டு வரைக்கும் அந்த தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இயேசு இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது அந்த பரிசேயருக்கும் வேதபாரருக்கு சொன்னார், நான் வந்திருக்கிறேன் காணாமல் போயிருக்கிற அந்த ஆட்டை தேடும்படியாகத்தான். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாவிகளோடும் ஆயக்காரோடும் கண்டு நீங்கள் விசனம் அடையவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவாகிய நான் இவர்களுக்கு மத்தான் தேடி வந்தேன். அதான் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து லூக்கா 19:10 சொன்னார், இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அந்த லாஸ்ட் ஆண்டவர் அந்த இழந்து போனதை தேடுவதற்காகத்தான் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களை சுற்றி எவ்வளவோ இழந்து போன அந்த காணாமல் போன ஆடுகள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆடுகளை தேடி போகும்படியான அந்த பெரிய ஒரு பணியை இயேசு கிறிஸ்து எங்கள் மேலும் அவர் இருக்கின்றார். அதான் ஆண்டவர் அறுவடை உவமையிலே ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதியா இருக்கிறது, வெட்டுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு சபையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? வந்து ஒரு சாதாரண விசுவாசியாக வாழ்ந்து கொண்டு போகிறதை விரும்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் அந்த பொறுப்பை எடுக்க விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அது ஒரு பாரமான பொறுப்பாக இருக்கிறோம். சபையிலே இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள் மீது அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்துவிட்டால் போதும். ஏன் சிலருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையே வருவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது, அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே ஆனால் இயேசு என்ன செய்கிறார் என்றால், நீ உள்ளுக்கு வந்து விட்டால் வெளியே இருக்கிறவனை தேடுவதற்கின்ற அந்த பணியை நோக்கி நீங்கள் நானும் போக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, பரலோகம் ஒவ்வொரு நேரமும் அது சந்தோஷம் அடைகின்ற ஒரு கொண்டாட்டம் நிகழ்கிற இடமாக இருப்பது எப்போது தெரியுமா? அந்த காணாமல் போன ஒரு ஆடு கிடைக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த பரலோகம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது, அந்த பரலோகம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார்,
வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாரையும் கூடி வர அழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதாவது இந்த உலகம் தேவனுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தின் மனிதன் தேவனுக்கு சொந்தமானவனாக இருந்தான். ஆனால் அது ஒரு நாள் இழக்கப்பட்டு போனது. மனிதன் என்றைக்கு தேவனுக்கு சொந்தம் கீழ்ப்படியாமல் வேறு ஒருவருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு பின்னாக போக முடிவெடுத்தானோ அன்றைக்கு தேவன் அதை இழந்திருந்தார். அதுதான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது உபவாசம் இருந்த நேரத்திலே பிசாசு சொன்னான், உலகத்தை காட்டி எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் நான் கொடுக்கப்பட்டிருந்தால், தேவன் மனிதனுக்கு கொடுத்ததை அவன் திருடி கொண்டான். தந்திரமாய் அவன் அதை பெற்றுக்கொண்டான். அவன் இந்த உலகத்தை மாத்திரமல்ல, அந்த மனிதனையும் தன்னுடைய பாவ வலைக்குள்ளே விழுத்தி தன் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கின்றான். அதனால் தான் அவன் சொன்னான், ஒரு குறுக்கு வழியாக நீர் இயேசுவையும் அவன் மாம்சத்தில் இருந்த இயேசுவையும் தன் பக்கம் வஞ்சிக்கும்படிக்கு அவன் முயற்சி செய்தான். எனக்கு கீழ்ப்படியும், நான் இதை உனக்கு கஷ்டப்படாமல் கொடுத்து விடுகிறேன். சிலுவை என்கின்ற அந்த 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 ப்ரொஜெக்டுக்குள்ளாக அந்த 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 திட்ட அந்த கொடூரமான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகாமல் உங்களுக்கு இலகுவாக தந்து விடுகிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொன்னார். ஆனால் இயேசு என்னை முடிவெடுத்தார். நான் இழந்ததை நானே என்னுடைய திட்டத்தின்படியே நான் பெற்றுக்கொள்வேன் என்று இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் அந்த இழந்து போன முழு உலகத்தையும் அவர் மீட்டுக் கொண்டார். ஆமென். ஆனால் இப்பொழுது இயேசுவிடத்திலே வருகின்ற வழி திறந்திருக்கிறது. ஆனால் அந்த வழியே மக்களை கொண்டு இயேசுவிடத்திலே சேர்க்கிற பொறுப்பை தேவன் எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு ஆடுதான் முக்கியம். ஆமென். அந்த ஒரு ஆட்டுக்காக ஆண்டவர் அவர் கிடைக்கும் வரைக்கும் தேடிக்கொண்டிருப்பார். ஆகவே நீங்களும் நானும் ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து விட்டு போகிறதுக்கு அழைக்கப்படவில்லை. இயேசுவோடு சேர்ந்து அந்த ஒரு ஆட்டை தேடுவதற்காக ஆண்டவர் எங்களையும் உங்களையும் அழைக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்தை குறித்து அநேகர் தரிசனம் காணுகிறார்கள். அநேகர் பரலோகத்தை குறித்து விவரிக்கிறார்கள். ஆனால் நான் இன்று வரைக்கும் பரலோகம் போகவில்லை. நான் இன்று வரைக்கும் பரலோகத்தை கண்ணால் காணவில்லை. ஆனால் பரலோகத்தை குறித்து இயேசு தெளிவான ஒரு விளம்பரத்தை சொல்லுகிறார். அதுதான் அங்கு வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பி அதுபோலவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அங்கே பரலோகத்தில் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர், அங்கே ஆண்டவர் தூதர்கள் மத்தியிலும் பரலோகத்திலே ஆண்டவர் சந்தோஷமாய் இதை குறித்து அவர் ஆர்ப்பரிப்போடு கலிகூர்ந்து அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலே அவ்வளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்படி ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் மறுபடியும் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே தேவனோடு கூட இருக்கிற தூதர்களும் சேர்ந்து இந்த நேரத்தை, அந்த பாவி மனம் திரும்புகிற அந்த சந்தர்ப்பத்தை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகம் ஒரு பாவிக்காக காத்திருக்கிறது. அதே போலதான் ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஒரு சபையாக இருக்கலாம், அது எப்பவுமே ஒரு பாவிக்காக காத்திருக்க வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை தன் வாழ்க்கையின் இரட்சகராய் ஏற்று சபைக்கு வருகின்ற பொழுது அதுதான் அந்த சபையினுடைய உண்மையான பண்டிகை நாளாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாகவே அந்த ஒரு சபையின் கொண்டாட்ட நாளாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு சபையினுடைய என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும். எல்லாவற்றால் ஏதோ ஒரு கொண்டாட்டமாக சபை கொண்டாட வேண்டும். ஏன்? வேதம் அதைத்தான் அடையாளப்படுத்துகிறது.
பாவி மனம் திரும்புகின்ற பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. அதே போல ஒரு மனிதன் மனம் திரும்பி தேவன் அண்டையில் வருகின்ற பொழுது அந்த சபை அண்டைக்கு அதை கொண்டாட வேண்டும். ஆகவே இன்றைக்கு இயேசுவோடு கூட பாவிகள், அந்த காணாமல் போன ஆடுகள் கிடைக்கும் வரைக்கும் தேடி திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடிக்க எத்தனை பேர் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே ஏதோ எதுக்காகலாம் கூடுகிறோம், என்னத்துக்காகலாம் நாங்கள் பிளான் பண்ணுகிறோம், ஏதோ எதுக்கெல்லாம் நாங்கள் காசுகளை சேர்க்கிறோம், ஏதோ எதுக்கெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுகிறோம். ஆனால் பாவிகளை தேடி கொண்டு அலைவதற்கு, அல்லாவிட்டால் பாவிகளை தேவனண்டையில் கொண்டு வருவதற்கு நாங்கள் என்னத்தை செய்கிறோம்? நாங்களும் அப்படி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அதே அனுபவங்களை நாங்கள் பார்க்கிறோம். டூர் போறென்றால், நாங்கள் டிராவல் பண்றென்றால், விளையாட போகின்றால், நாங்கள் சந்தோஷமா, இதெல்லாம் வாழ்க்கையில் தேவை. இவைகளுக்கெல்லாம் எவ்வளவு நாங்கள் திட்டமிடுகிறோம், இவைக்காக எவ்வளவுக்கு நாங்கள் எங்களுடைய காரியங்களை ஒதுக்குகிறோம், பணங்களை செலவழிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆத்துமாக்களை தேடுவதற்கு எவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செலவழிக்கிறோம், எவ்வளவுக்கு எங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவுக்கு பிளான் பண்ணுகிறோம். எங்களுடைய நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் சரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், எந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு போனாலும், எங்கே ஒரு மக்கள் சந்திக்கிற இடத்துல போனாலும், ஆண்டவரே இவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், இவர்களை மண்டையில் எப்படி கொண்டு வர போகிறோம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் போக வேண்டும். நான் ஆண்டவருக்கு, நான் நேற்று ஒரு இடத்திலே போயிருந்தேன், நிறைய ஜனங்கள் வந்திருக்கார்கள். எப்பொழுதெல்லாம் மக்கள் கூடுகிற இடத்தில் நான் போகின்றோம், இந்த இறுதியும் உள்ளுக்கு அந்த நாள் முழுவதும், ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களும் இவ்வளவு மக்களும் காணாமல் போயிருக்கிறார்களே, உம்முடைய பார்வையில் இருந்து காணாமல் போயிருக்கிறார்கள், இவர்களை எப்படி ஆண்டவரே மண்டையில் கொண்டு சேர்ப்பது, இவர்களை எப்படி ஆண்டவரே மண்டையிலே ஆண்டவரை கொண்டு வர முடியும் என்கின்ற அந்த பாரத்தோடே என்னால் இருக்க முடிகிறது. ஆகவே இந்த ஏக்கம்தான் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கடைசியாக அவர் எல்லாம் சொல்லியும் அவர் சத்தியத்தின் சீசர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு அந்த பாரமான, அந்த சுமையா, அந்த பாரம் நிறைந்த கனம், அந்த கனத்த இருதயம், the burden heart, அது என்ன தெரியுமா? அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டு தேவனுடைய பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கும் ஏன் இந்த பெந்தகோஸ்தல் ஊழியம், அல்லாவிட்டால் ஆவிக்குரிய சபைகளுடைய ஊழியம், இந்த கரிஸ்மெட்டிக் ஊழியம் இதனுடைய அவசியம் மிக முக்கியம் தெரியுமா? இந்த சபைகளில்தான், இந்த டினோமினேஷன்களில் தான் நீங்கள் ஃப்ரீயாய் இப்படியாக ஊழியம் செய்ய முடியும். எவனும் உண்மையாய் அழைப்பும் தாகமும் பாரமும் பரிசுத்தமும் உள்ள எவனும் போய் ஆத்மாவை தேடி கர்த்தருக்காக கொண்டு வந்து ஊழியம் செய்ய முடியும். மற்ற சபைகளிலே அது சுவாமி மட்டும்தான் செய்வார். மற்றவர்கள் நீங்கள் பூசைக்கு போய் வருகிற பக்தர்களாக இருக்கின்ற அந்த பாரம்பரிய முறைமைதான் இருக்கிறது. ஆக நீங்கள் ஃப்ரீயாய் கர்த்தருக்காய் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இந்த காலத்தில் திருச்சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காணாமல் போனவர்களை தேடுகின்ற அந்த ஊழியத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறோம். கண்களை மூடுவோம், என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, காணாமல் போயிருக்கிற இந்த ஆட்டை தேடுகின்ற ஊழியத்தை ஆண்டவரே எனக்கு செய்ய கிருபை தாரும் என்று சொல்லி நான் அன்போடு அழைக்கிறேன். அருமையான சகோதரனே, நீ ஏற்கனவே ஒரு வேளை இயேசுவை அறிந்திருக்கலாம், இயேசுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போய் ஏதோ ஒரு சபைக்கு போயிருக்கலாம், எல்லாவற்றும் போகாமல் வீடுகளில் இருக்கலாம். உன்னை அன்போடு அழைக்கிறேன். உங்களை வாருங்கள், சேர்ந்து கர்த்தரை காணாமல் போன எத்தனையோ ஆடுகளை இந்த பட்டணத்திலே இருக்கிறார்கள், சேர்ந்து நாங்கள் தேடுவோம், கர்த்தருக்காக அந்த ஆத்துமாக்களை சேர்ப்போம். இது கடைசி காலமாக இருக்கிறது. பிசாசானவன் இந்த உலகத்தின் பழைய அந்த பாம்பு, ஏற்கனவே வஞ்சித்த அந்த பாம்பு
இன்றைக்கு மிக தீவிரமாய் அந்த ஆடுகளை காணாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையில் இருந்து வெகு தூரமாய் அழைத்துக் கொண்டு போகிறது. அப்படி இருக்கும்போது நீயும் நானும், ஏற்கனவே தேவனுடைய அன்பை அறிந்த நீயும் நானும் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும், எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும். வாழ்க்கையை எதற்காக எல்லாம் செலவழிக்கிறாய்? உன் வாழ்க்கையில் தேவனோடு கொடுத்த ஆசீர்வாதம், உன் பணம், பொருள், நேரம், இவை எல்லாவற்றையும் நீ எதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் சேர்ந்து காணாமல் போன கூட்டத்தை தேடக்கூடாது? அன்போடு அழைக்கிறோம், வாருங்கள் சேர்ந்து தேடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு லாஸ்ட் தவறி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அந்த 99 ஆடுகளோடும் சேர்த்து உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, பாவத்தில் இருந்து மீட்படைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒன்றை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமான, நித்தியமான, நிம்மதியான நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்தின் அண்டையிலே நீ வருகின்ற பொழுது நீ இந்த பூமியின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய சமாதானம் உன்னுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆகவே கர்த்தரை தேடுங்கள், தேவனுடைய ரட்சிப்புக்களை வாருங்கள். அவர் உங்களுக்கு, நீங்கள் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய மகன், மகள் என்கின்ற, பிள்ளை என்கின்ற அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்தவும் ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். மகிமையும் கனமும் உடைய பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த நாளிலே நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் தைரியமாய் ஊழியம் செய்ய கிருபை கொடுக்கிறது. இந்த நாளிலும் எங்களோடு பேசுகிறபடி ஆண்டவரே, காணாமல் போயிருக்கிற ஆண்டவரே ஜனங்களை தேடும்படியான கிருபையும் பலத்தையும் கொடுங்கள் ஆண்டவரே, வல்லமையை கொடுங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே ஐயா அந்த பணியை செய்யும்படியான கிருபையை கொடுங்கள். இந்த சரீரத்திலே பலன் இருக்கும் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களில் எல்லாம் எவ்வளவுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த காணாமல் போன ஆட்டை தேடி ஓட முடியுமோ அதுக்கெல்லாம் அவ்வளவுக்கு ஓட ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே இந்த பணியிலே யாரெல்லாம் சேர்ந்து ஓட விரும்புகிறார்களோ அவர்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, பெரிய கூட்டத்தோடு ஆண்டவரே இருந்து ஆண்டவரே நேரத்தை கழித்து கூச பண்ணிவிட்டு போகலாம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவரே, இல்லை, வந்து காணாமல் போன ஆட்டை தேடி நானும் புறப்படுகிறேன் என்கிற எண்ணம் உள்ள ஜனங்களை கொண்டு வாருங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களோ வல்லாம அறிய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். நாங்கள் சொல்லுவோம் என்ன அர்த்தம்?